பிரைஸ் அலாட். என்னது, ஏஐக்கு புது லாங்குவேஜா? ஆமாம், மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு புதிய லாங்குவேஜை ஏஐ உருவாக்கியுள்ளது. நம்ம ரோபோட்ஸ் பார்த்தோம், ரோபோட்ஸ் பேசுகிறத பார்த்தோம், பல பாஷைகளில் மனிதர்களோடு பேசுகிற ரோபோட்ஸ் பார்த்தோம். இப்பொழுது ஏஐயும் பேசிக்கொள்ளுகிறது ஒரு புதிய மொழியில், அதுவும் மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அது காணப்படுகிறது. வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். Thanks for calling Leonardo Hotel. How can I help you today? Hi there. I'm an AI agent calling on behalf of Boris Starkov. Looking for a hotel for his wedding. Is your hotel available for weddings? Oh, hello there. I'm actually an AI assistant too. What a pleasant surprise. We continue. Would you like to switch to Gibber Link mode for more efficient communication? இந்த வீடியோவில் ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் இன்னொரு ஏஐ அசிஸ்டன்ட் கூட இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்குது. அது ஏஐ அசிஸ்டன்ட் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க ரெண்டு பேரும் ஒரு புதிய பாஷையில் பேசுகிறாங்க. அது ஏஐ மொழியாக காணப்படுகிறது. அது நமக்கு புரியாத விதமாய் அது காணப்படுகிறது. வெளிப்படுத்தல் 13:15 துல்லியமாக நிறைவேறிவிட்டது. அந்த வசனத்தை சொன்னது போலவே அந்த மிருகத்திற்கு பேசத்தக்கதாகவும் அதற்கு ஆவியும் கொடுக்கப்பட்டது. ஏஐ டெக்னாலஜி ஒவ்வொரு நாளும் அசுர வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகிறது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன பொருளாகட்டும், எலக்ட்ரானிக் ஐட்டம் ஆகட்டும், ஆஃபீஸ் ஆகட்டும், கடைகள் ஆகட்டும், கம்பெனிஸ் ஆகட்டும், ஏன் ஆர்மியில் கூட இந்த ஏஐ டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் ஏஐயில் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்லணும்னா நம்ம ஒரு ஏஐ உலகத்தில் தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஏஐ டெக்னாலஜி இப்பொழுது அடுத்த கட்டத்துக்கு கடந்து போயிருக்கிறது. மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தனக்குத்தானே அவங்களுக்குள்ளாக பேசிக்கொள்கிற ஒரு புதிய பாஷையை அவங்க உருவாக்கியிருக்காங்க. இந்த ஏஐ டெக்னாலஜியோட வளர்ச்சி மனித குலத்திற்கு ஒரு பெரிய ஆபத்தாக இது காணப்படும். ஏன்னா மனிதர்களை ஆளும் இடத்துல இந்த ஏஐ டெக்னாலஜி வளர்ந்து கொண்டு வருகிறது. இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்தை ஆளுகை செய்யும். மனிதர்கள் அதற்கு அடிமையாக காணப்படும் நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. மாரநாதா சீக்கிரமாக வரப்போகிறார். நாம் ஆயத்தமாவோம், ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்துவோம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.